எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் PV சிவாஜி மாதவன். நான் அகில இந்திய சிவாஜி மன்றத்தில் செயற்குழு உறுப்பினராக கடந்த 30 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறேன். அவர் புகழை பாடிக்கொண்டிருக்கின்றோம். சின்னையா ராஜாமணி பெற்ற பிள்ளை, சீரோடும் பேரோடும் வளர்ந்த முல்லை, மண்ணுலகில் நடிப்புக்கு நீயே எல்லை, மன்னவனும் சிவாஜிக்கு நிகரே இல்லை. 7 வயது பருவத்தில் நடிக்க வந்தீர்கள், எத்தனையோ மேடு வெள்ளம் கடந்து வந்தீர்கள். ஆனால் வாழ்கின்ற காலங்கள் வாழப்போகின்ற காலங்களில் கூட உங்களுடைய வரலாறு உங்களுக்கு மட்டும்தான் என்று சூழ்நிலைத்து இன்றைக்கு திருச்சியில் நமது ஐயாவுடைய சிலை 2011 நம்ம திருச்சி ரவுண்டானாவில் நம்ம ரசிகர்கள் சார்பாக கும்பகோணத்தில் சுவாமி மலையில் செய்யப்பட்டு ஒரு 1200 கிலோ எடை கொண்ட ஒரு வெண்கல சிலை. அந்த சிலை ஒரு 13 லட்சம் ரூபா ஒரு பொறுமான உள்ள ஒரு சிலையை கொண்டு வந்து நாங்கள் பாலக்கரை ரவுண்டானாவில் அங்கே நிறுவப்பட்டு, அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆட்சியிலே தான் இந்த சிலையை நாங்கள் அந்த இடத்துல நிறுவினோம். எங்கள் அருமைக்கும் பெருமைக்கும் உரிய அன்றைய அமைச்சரும் இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய KN நேரு அவர்கள் அந்த சிலைக்காக அன்றைக்கே அவர்கள் நிறைய உழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவரும் ஒரு சிவாஜி ரசிகர் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆர்வம் உள்ளவர்கள். அந்த இடத்துல ஒரு 14 ஆண்டுகள் அந்த சிலை நிறுவப்பட்டு, அரசியலோ அல்லது எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சிகளோ எதனாலே அந்த சிலை திறக்கப்படவில்லை என்று எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் ரசிகர்கள் நாங்கள் எல்லாம் அந்த சிலை திறக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கின்றோம், ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றோம், உண்ணாவிரதம் இருந்திருக்கின்றோம். அதே போன்று ஒரு வருடம் 2017 18 என்று தெரியவில்லை, அந்த ஆண்டிலே சிலையை போய் நாங்கள் துணிகளை எல்லாம் அகற்றி அங்கே சூடமேற்றி மாலையிட்டு நாங்கள் வாழ்க சிவாஜி என்றெல்லாம் சொல்லும் பொழுது அங்கே வந்த காவல்துறை எங்களை கைது செய்து எங்களை கண்டித்து அனுப்பி வைத்தார்கள். இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி அந்த சிலை நமது அருமை கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் அவர்கள் இந்த சிலைக்காக சட்டசபையிலே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த பொழுது நமது MLA அவர்கள் இந்த சிவாஜி சிலை திருச்சியில் எனது தொகுதியில் இருக்கின்றது, இந்த சிலையை நீங்கள் முழு விமர்சையாக திறக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை வைத்த பொழுது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கின்ற KN நேரு அவர்கள் அதுக்கு பதிலளித்து நிச்சயமாக அந்த சிலை இங்கே கூடிய விரைவில் திறக்கப்படும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார்கள். அதே போல் அந்த சிலையை உடனே எடுக்க சொல்லி அந்த இடத்திலிருந்து அகற்றி நமது சோனா மீனா தியேட்டர் அருகிலே அந்த சிலை நிறுவப்பட்டு இன்றைக்கு அங்கே காட்சியளித்து கொண்டிருக்கின்றது புது பொலிவுடன். இன்றைக்கு அந்த இடத்தில் ஒரு சின்ன பிரச்சனை அரசாங்கத்துக்கு இருக்கின்ற காரணத்தினாலே கடந்த இந்த நேரத்தில் இந்த சிலையை வைத்து விட்டோம். பிற்காலத்தில் அந்த இடத்துக்கு எதுவும் இடைஞ்சல் வரக்கூடாது என்பதற்காக அந்த இடத்திலிருந்து அந்த சிலை மாற்றப்பட்டு நமது புத்தூர் நமது சிந்தாமணி எதிரில் GH அருகில் வயலூர் ரோடு பஸ் எல்லாம் நிற்குமே அந்த இடத்துல மக்கள் கூடுகின்ற இடத்துல நமது சிலையை நிறுவுவதற்காக சொந்தமாக அமைச்சர் அவர்கள் அந்த இடத்தை விலைக்கு வாங்கி அந்த இடத்துல நடிகர் திலகம் சிலை வைப்பதற்கு அவர்கள் ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சிலை கூடிய விரைவில் நமது தமிழக முதல்வர் அவர்கள் கையாலே திறக்கப்பட்டு அந்த சிலை இந்த இடத்துல நிறுவப்பட இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியெல்லாம் காணும் பொழுது நமது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை சிவாஜி ரசிகர்களும் இன்றைக்கு அவர்கள் சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றார்கள், மகிழ்ச்சியிலே மிதந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் தஞ்சையிலே சிலை, புதுவையிலே சிலை, மதுரையிலே சிலை, சென்னையிலே சிலை என்று அத்தனை இடத்திலும் அந்த சிலை இருந்து கொண்டிருக்கின்றது நடிகர் திலகத்துக்கு. ஆனால் அவர் வாழ்ந்த நமது திருச்சியில்
அவர் இங்கே நாடகத்துறையிலே இங்கே தான் புறப்பட்டு சென்று அவர் நாடகத்துறையில் 21 ஆண்டுகள் அவர் அங்கே உழைத்து 22வது ஆண்டிலே தான் பராசக்தி என்கின்ற ஒரு பாராளும் சக்தியை ஒரு படைத்து அந்த படத்திலே நடித்து இந்த தமிழகத்திலே முதல் படத்திலேயே அவர் பெயரை வாங்கிய உன்னதமான ஒரு நடிகர் தலைவர் சிவாஜி அவர்களுக்கு திருச்சியிலே சிலை என்று சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. ஆண்டு ஜூலை மாதம் 21 என்று சொன்னால் அவர் நினைவு நாள், அக்டோபர் 1 என்று சொன்னால் அவர் பிறந்த நாள். இந்த நாளிலே அவர் சிலையை நாம் அங்கே நிறுவிய அந்த இடத்திலே மாலை அணிவித்து அவருக்கு நாங்கள் புகழை சூட்டுவதற்காக நாங்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக நாங்கள் இன்றைக்கு சிவாஜி சிலை வேண்டும் என்று ஆகையினாலே அந்த சிலை எங்களுக்கு வேண்டும். அதை எங்கு வைத்தாலும் சரி, எப்படி வைத்தாலும் சரி, நாங்கள் இந்த சிலைக்கு மரியாதை செய்வதற்காக அந்த சிலை நிறுவ வேண்டும். கூடிய விரைவில் திறப்பாக என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. திறப்பார்கள். அதுவும் நமது தமிழகம் முதல் கையாள திறப்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஐயா நடிகர் திலகம் அவர்கள் இறந்த பொழுது அந்த இடத்திலே சிலை வைக்க வேண்டும் என்று நமது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் போராடி அந்த இடத்திலே நடிகர் திலகத்துக்கு தனது நண்பனுக்காக அங்கே ஒரு சிலையை நிறுவினார்கள். அதே போன்று அவருடைய புதல்வர் தவ புதல்வன் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய இளைய புதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு நடிகர் திலகத்துக்காக இன்றைக்கு திருச்சியிலே ஒரு சிலையை நிறுவ இருக்கின்றார்கள். அவருக்கு நாங்கள் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த சிலை நிறுவ காரணமாக இருந்த இந்த சிலையை பராமரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சிலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற இந்த சிலையை வைக்க வேண்டும் என்று அல்லும் பகலுமாக தூக்கமே இல்லாமல் இந்த சிலையை நிறுவினால்தான் எனக்கு தூக்கம் வரும் என்று சொல்லுகின்ற அளவில் நமது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் K.N. நேரு அவர்கள் இன்றைக்கு அந்த சிலை வைப்பதில் மும்முரம் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் நான் கோடான கோடி நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நமது கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிக்கோ இருதராஜ் அவர்களுக்கும் எங்களுடைய திருச்சி மாவட்ட சிவாஜி மன்றம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று நமது திருச்சி மேயர் மு. அன்பழகன் அவர்களுக்கும் எங்களது திருச்சி மாவட்ட சிவாஜி மன்றம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெய் ஹிந்த்.